நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2024 ஆண்டை நாம் உடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி ஒப்படைத்தலின் ஆண்டாக நாம் அனுசரித்து வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அருட்பணிக்கு ஒப்படைப்பு என்று நமக்கு அந்த மையப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், ஆண்டவருடைய பணிக்கு அர்ப்பணிப்புக்கு நாம் ஒப்படைப்பு என்பதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற வேத வசனம் அது எபேசியர் 6:8. எபேசியர் 6:8. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை அழைத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருட்பணியை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை உலக பிரகாரமான பள்ளியில் நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய அருட்பணியை செய்வதற்காக அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படின்றால் அருள்பணியின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளின் அழைப்பு அல்லது அழைக்கப்பட்டவரின் அர்ப்பணிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். குருவின் அழைப்பை பணிந்து அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவது சீடர்களின் கடமையாகும். எபிரேயர் 5:4 ஆரோனைப் போல ஊழியத்திற்கு அழைக்கப்பட வேண்டும். ஆம், அருட்பணி இயேசுவின் காயங்களால் நம்மை இணைத்து கொள்வதாய் இருக்கின்றது. மார்க் 8:34 கிறிஸ்துவை மையமாகவும் தன்னலம் துறந்து துன்பங்களை ஏற்று இயேசு காயங்களை நமக்குள் சுமந்து நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் அருட்பணியை எதற்காக ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நாம் வாசித்த அந்த வேத வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்திலே நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் சொன்னால், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல் மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யக்கூடாதபடி இன்றைக்கு சத்துருவானுடைய செயல்பாடுகள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது. ஒருவேளை புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நல் மனதோடே நாம் ஊழியம் செய்வோம். என்னால் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்கின்றோம், எனவே நல் மனதோடே ஊழியம் செய்வோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3 காரியங்களை இதிலே பார்க்கின்றோம். 1, நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்கும் அர்ப்பணி. நாம் செய்கின்ற அர்ப்பணி எப்படி? 1, நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்கும் அருள்பணி. அரசர் சவுலுக்கு மாற்றாக கடவுள் தாவீதை அரசராக அருள்பொழிவு செய்தார். இதனை ஏற்க முடியாத சவுல் தாவீதை கொலை செய்ய வழி தேடினார். அவரை கண்டுபிடிப்பதற்காக கடினமான சூழல் ஏற்படவே சவுல் தாவீதுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களெல்லாம் கொலை செய்ய உடன்படுகிறார். இதில் ஒரு பிரிவினர் அருள்பணி பெற்ற குருக்களாகவும், குரு அமிலேக்கு தாவீது அருள்பொழி பெற்றவர், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவருக்கும் அவரோடு இருந்த அனைவருக்கும் உணவை கொடுக்கின்றார்.
ஆண்டவரோடு உறவை மேம்படுத்த அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார் மற்றும் அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு தருகின்றார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, சவுல் சினத்தோடு குரு அமலேக்கை ஏன் உதவி செய்தாய் என்று கேட்கும்போது, தாவீதை போல் உண்மை உள்ளவர் யார்? உன் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவர் ஒன்றோ? அவருக்காக கடவுளின் திருவுளத்தை கேட்பது முறையல்ல என்று பதிலளிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மையோடு கூட நீதியோடு கூட நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் வந்தாலும் கூட இந்த மாதத்திலே ஆண்டவருக்காக அருள்பணி செய்கின்றோம் என்ற அந்த வாஞ்சியோடு கூட நாம் இருக்கவும் நாம் செய்யவும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்றால் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே பார்க்கின்ற போது அருள்பணி நீதியின் பக்கம் நின்று துன்பத்தை ஏற்கும் திருப்பணி. மீண்டும் சொல்கின்றேன், அருள்பணி நீதியின் பக்கம் நின்று துன்பத்தை ஏற்கும் திருப்பணி என்பதை நாம் உணர்ந்து நாம் அதை அடையாளப்படுத்துகிறவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இத்திருப்பணியில் பல இறைவாக்கினர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்துள்ளார்கள் என்று பார்க்கின்றோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 50-51 பார்க்கின்ற பொழுது, இயேசு ஆண்டவருக்கு முன் ஆபேல் முதல் சகரியா வரை, இயேசு ஆண்டவருக்கு பின் ஸ்தேவான் முதல் நம்மிடையே வாழ்ந்த அருள்தந்தை ஸ்டெயின் சுவாமி வரை நீதிக்காக சிறுமைப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக துன்புற்று தியாகம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே அருள்பணி என்பதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது, நாம் நீதியோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அநீதியின் மக்கள் நம்மை எதிர்க்க செய்வார்கள். ஆனால் நாம் நீதியோடு வரக்கூடிய எந்த துன்பமானாலும், அதனால தான் சொல்லப்படுகின்றது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே நம்முடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் நீதி நிமித்தமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்கும் அருள்பணி செய்கிறவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக, மீட்பின் நிமித்தம் சிலுவை பாடுகளை ஏற்கும் அருள்பணி. மீட்பின் நிமித்தம் சிலுவை பாடுகளை ஏற்கும் அருள்பணி. கலாத்திய திருச்சபையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இறைமக்களுக்குள் பல குழப்பங்கள் இருந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, குறிப்பாக விருத்த சேதனம் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுது மீட்பு கிடைக்கும் என்ற தவறான போதனைகள் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது. இதனை பவுல் கடுமையாக கண்டித்து திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார். சிலுவை பாடுகளே மீட்பை நமக்கு கொடுக்கும். சிலுவை சுமந்த இயேசு ஆண்டவரையே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இவ்வுலகத்தை சார்ந்த சடங்குகள், சட்டங்கள், ஆச்சாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு மேன்மை இல்லை. நாம் புதிய படைப்பாக மாறாக முடியாது. இவை எல்லாவற்றையும் இயேசு தம்மோடு சிலுவையில் அறைந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவருடைய தழும்புகளால் நம் வாழ்வில் அடையாள குறியீடுகள் பிரதிபலிக்க வேண்டும். இதுவே மீட்கப்பட்ட நிலை. தற்போதைய தவறான போதனைகளில் ஊழியம் என்ற பெயரில் போதிக்கின்றவர்கள் சனாதனம் என்னும் மனு தர்மத்தை கடைபிடிக்கின்றதை பார்க்கின்றோம். இவர்கள்தான் நாள், நேரம், குறியீடு போன்ற முக்கியத்தை படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திலே வந்திருக்கின்றேன். நீர் அல்லவா எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறீர். நீர் அல்லவா எனக்காக சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். நான் பட வேண்டிய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறப்பா. இந்த மாதத்திலும் நான் அதை உணர்ந்து பார்த்து நான் அர்ப்பணி செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் இருக்கவும், நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பர் கொடுக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். உண்மையான மீட்பு சிலுவை பாடுகளை ஏற்கும் திருப்பணியில் உள்ளது என்பதை பவுல் நமக்கு அவர் வாழ்வு வழியாக உணர்த்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள் வந்தாலும்,
எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் இந்த மாதத்திலே நாம் சிலுவையே நோக்கி பார்ப்போம். சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவை நாதர் அல்லவா நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார். எனவே அவர் மீட்பை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற அர்ப்பணியை நீங்களும் நானும் செய்ய நாம் தயாராவோம். மூன்றாவதாக, அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் அருள்பணி. அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் அருள்பணி. ஏர்னஸ்ட் என்ற இறையாளர் ஆதி திருச்சபை மற்றும் திருப்பணி இயேசுவோடு ஏழ்மை, சிறை மற்றும் பாடுகள் என்னும் அன்பில் திருமணம் செய்து கொண்டது என்கிறார். ஆனால் தற்போதைய திருச்சபை திருப்பணிகள் ஆடம்பரம், வளம், புகழ் போன்றவற்றை ஆர்வத்தோடு விரும்புகின்றதாய் இருக்கின்றது. இயேசு மற்றும் பேதுருவின் உரையாடலில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கும் அன்பு எத்தகையது என்பதை வெளிப்படுத்துகின்றார். யோவான் 10:36 இயேசுவை வெளிப்படுத்தும் போது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் முன்னுரைக்கிறார். இயேசுவும் யோவான் 10:16 ஆடுகளுக்காக உயிர் கொடுக்கும் ஆயர் என்று தன்னை அருள்பணியை அன்பிற்கு இயங்கும் மக்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்கும் திருப்பணி என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற வார்த்தை ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக என்ற வார்த்தை புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை குறிக்கின்றது. இந்த இரண்டு கூட்டத்தையும் அன்பின் வழியில் நடத்த அருள்பணி அடித்தளமாக உள்ளது. உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவுடன் உரையாடலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மரிக்கும் வரை அன்பு காட்டினால் மரித்தாலும் மறுவாழ்வு என்னும் நிலைக்கு நமக்கு நிச்சயம். எனவே மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவை பின்பற்றுவோம். மரணத்தை கண்டு நீங்கள் நானும் பயந்து வாழ அல்ல. மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு அல்ல, அது நம்முடைய பரலோக வாழ்க்கைக்கு வாசலாய் வழியாய் இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் எதை குறித்தும் பயந்து, ஒருவேளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மரண பயம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் ஒரு பயத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் புதிய மாதத்திலே ஆண்டவருடைய சிலுவையின் கண்டே வருகின்ற பொழுது அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் வெறுமனே போகாதபடி, அவர் நமக்காக காட்டின அந்த அன்பு தியாகம் வெறுமனே போகாதபடி ஆண்டவருடைய திருச்சிலுவை அண்டையிலே நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதத்தை எதற்காக நமக்கு கொடுத்தாரோ அருள்பணிக்கு நம்மை ஒப்படைப்பு என்று சொல்கின்ற போது நிச்சயமாக நாம் ஒப்படைக்கின்றவர்களாய் இருப்போம். ட்யூட்லாண்ட் சொல்வது போல், திருச்சபை இரத்த சாட்சிகளின் இரத்தத்தினால் விதைக்கப்பட்ட விதைகள். இந்த விதைகளை விதைக்க கடவுள் அருள்பணியை ஏற்படுத்தியிருக்கிறார். இத்திருப்பணி துன்பத்தை, பாடுகளை, மரணத்தை ஏற்றுக்கொண்ட இறைமக்களுக்கு வாழ்வளிக்கும் திருப்பணி. அன்றைக்கு ஆதி திருச்சபைகளில் பலர் துன்பங்களை சகித்து பல சாட்சிகளை உருவாக்கி திருச்சபையை வளர்த்து இன்றைக்கு உலகில் பல இடங்களில், குறிப்பாக நமது நாட்டின் மணிப்பூர் மாநிலத்தில் பல சாட்சிகளை உருவாக்கி கொண்டிருந்ததை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அருள்பணியில் இறைமக்களாகிய நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் காயங்களிலே வெளிப்படுத்தும் கருவிகளாய் வாழ்வோம் என்றால் இறையரசை எழுப்புவோம். ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவோம். இன்றைக்கு காலங்கள் பொல்லாதவர்களாயிருக்கின்றது. நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பார்க்கின்ற பொழுது, இது இன்றைக்கி சீற்றங்கள், இயற்கை சீற்றங்களை பார்க்கின்ற பொழுது வயநாட்டில் நடைபெற்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் அன்புக்குரியவர்களே, நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, நடைபெறுகின்ற காரியம் மனிதனுடைய வாழ்க்கை சாஸ்துவம் அல்ல, அவனுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய கருத்தில் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்த்து, நாம் இறை அரசை கட்டுகின்றவராக, இறை அரசுக்கு ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துகின்ற அந்த அருள் பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு கூட இந்த மாதத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். இதனால் ஆண்டவர் வருகின்ற பொழுது கணக்கு கேட்க இருக்கின்றார்.
கணக்கு கேட்க இருக்கின்றார். நாம் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். வெறும் கையோடு கூட நாம் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற பரம காணானை காணக்கூடாதபடி நமக்கு எல்லா நிலையிலும் அது அடைபட்டதாக இருக்கும். எனவே நீங்கள் நானும் பரம காணானுக்கு சுதந்திரராய் இருக்கும்படி ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற தாளந்தை நாம் அறிந்திருக்கின்றோம். கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆண்டவருடைய அருள்பணிக்காக நம்மை ஒப்படைப்போம். நிச்சயமாக அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படவும், அநேகர் மீட்கப்படவும், அநேகர் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியிலே வரவும் நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்திலே நீங்கள் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த மாதத்திலும் கர்த்தாவே நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை விட்டு நாங்கள் வழி போகாதபடி கர்த்தாவே இதோ ஒப்படைத்தலின் ஆண்டிலே இந்த மாதத்திலே அர்ப்பணிப்புக்கு அருள்பணிக்கு ஒப்படைக்க அழைக்கின்றீர் என்ற உணர்வோடு கூட நாங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தாவே அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் எபேசியருக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு ஆவியானவருமாய் நீர் எங்களுக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறப்பா. நாங்களும் உமக்கு என்று நல் மனதோடு ஊழியம் செய்வதற்கான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஒருவரும் கர்த்தாவே இதோ கர்த்தாவே உம்மை விட்டு வழி விலகி செல்லாதபடி கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும், அவருடைய குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. பலவீனத்தோடு சுயவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு வேண்டிய பலனையும் சுகத்தையும் நீர் சத்துவத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்யத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் அழைத்தவர், எனவே நீர் உண்மை உள்ளவர் போல அவர்களும் கர்த்தாவே எல்லா நிலைகளிலும் உண்மையாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை கர்த்தாவே மேய்க்கத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தாவே உம்முடைய சத்தத்திற்கு தங்களை செவி சாய்த்து இந்த மாதத்திலே கர்த்தாவே நீர் அழைத்த அழைப்பிற்கு அர்ப்பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களாய் இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான சரீர சுக பலனை கொடுத்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோப்பா. படிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல படிப்பின் ஆற்றலை கொடுத்து பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து சுயித்திருக்கத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோப்பா. வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தாவே உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும், வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி உம்மை நினைத்து உமக்கென்று சாட்சியாய் வாழவும் கிருபை ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான கர்த்தாவே ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும், விசேஷமாய் எங்களை உம்முடைய அருள் பணிக்கு ஒப்படைக்கவும் நீர் எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பிரமத்தில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தின் தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாம் மன்னிக்கிறவர்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் திமிழ்த்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கு முடிவுகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.